யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்திலிருந்து சூரிய சக்தி மூலமான மின் இணைப்பு அனுமதி வழங்கப்படுவதில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மேல் பொருத்தப்படும் சூரிய சக்தி இணைப்பிற்காக 42 கிலோவாட்ஸ் வரியான இணைப்புகளுக்கான அனுமதி சுன்னாகத்தில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்தினாலேயே வழங்கப்படுகின்றன. அவ்வனுமதிக்காக விண்ணப்பித்த பலரது விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக தேங்கி போயுள்ள நிலையில் குறுகிய காலத்தினுள் சிலருக்கு முறையற்ற விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பலர் ஜனாதிபதியின் குறைகீழ் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் உட்பட உயரதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததை அடுத்தே ஜனாதிபதி செயலகத்திற்கு முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்படுவதாக அம்முறைப்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு ஜனாதிபதியின் செயலாளரினால் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மின் இணைப்பிற்கான அனுமதி வழங்கல் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் 3 கொழும்பிலுள்ள மின்சார சபையின் முன்வைத்த தகவல் கோரிக்கைகளுக்குரிய தகவல் வழங்கப்படாத காரணத்தினால் தகவல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது.